ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஸ்விக்கி earning சேலஞ்சில் டே 1. இன்றைக்கி காலையில் ஒவ்வொரு ஆர்டராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் போனேன். இன்றைக்கி சீக்கிரம் எல்லா ஆர்டரும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸ்விக்கி earning சேலஞ்சில் எவ்வளோ தான் earn பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 1431 ரூபா earn பண்ணியிருக்கிறோம். அதில் 150 ரூபா சாப்பாட்டுக்கு போக மீதி 300 ரூபா பெட்ரோல் போச்சு. 1000 ரூபா கைக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த அப்போலோ ஷாப் மட்டும் பார்த்துக்குங்க. இதில் தான் கொஞ்சம் லைட்டாக தலைவலி பேஜாராகிடுச்சு. ஏன்னா ஆர்டரு அப்போலோ ஷாப்பில் வீழ்ந்தது. நாங்களும் போய் ஆர்டரு கேட்டால் ஓடிபி மிஸ் மேட்ச் ஆகுது, ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அங்கேயே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு. அந்த ஆர்டர் அவங்க கடைசி வரையும் கொடுக்கவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் பார்சல் வாங்காமே டெலிவரி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்ற மாதிரி பார்சல் கம்ப்ளீட்டடும் கொடுத்துட்டு டெலிவரி லொக்கேஷன் போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் டு ஸ்டோரு அந்த மாதிரி கொடுத்து மறுபடியும் அப்போலோ ஸ்டோருக்கே வந்து ரிட்டன் ஓடிபி போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு டெலிவரி கம்ப்ளீட்டாக ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு இந்த ஒரு ஆர்டருக்காகவே. இது கேன்சல் ஆகலை, கஸ்டமர் சப்போர்ட்டும் இல்லை. இந்த அப்போலோ ஷாப் கிரி நகரில் இருக்குது, பெங்களூரு. புதுசாக சேனல் இது பண்ணிடுவேன், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.